விக்ரமன் சார் சொன்னதுதான் உண்மை. சரியான நீதிபதிகள் உட்கார்ந்தா பெஸ்ட் பிலிம், பெஸ்ட் ஸ்கிரிப்ட், பெஸ்ட் டைலாக், பெஸ்ட் டைரக்ஷன், பெஸ்ட் மியூசிக், எனக்கு குறைஞ்சி ஒரு 5 அவார்டு இந்த படத்துக்கு வரணும். விக்ரம் சார் சொன்ன மாதிரி விக்ரம் பிரபு அந்த கேரக்டர் கடைசியில் அவர் பேசிய வசனம், போலீஸ்காரங்கன்னா கூட்டத்தில் ஹெல்மெட் இல்லைன்னா காசு, சும்மா வச்சு சந்தேக கேஸ், போனெல்லாம் அடிக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. உங்களுக்குன்னு ஒரு சமூக அக்கறை வேணும், உங்களுக்கு ஒரு பொறுப்பு வேணும்னு சொல்லி சொல்றது வந்து ஒரு அற்புதமான வசனம். அது அவர் பிகினிங்ல இருந்து ஒரு இரக்கமுள்ள ஒரு போலீஸ்காரனா அவர் நடிச்சது வந்து நம்பர் 1 அவருக்கு போகுது. அடுத்தது உருவத்திலேயே அப்துல் ரவுஃப் எவ்வளவு நல்ல கேரக்டர். கொலை பண்ணி சரண்டர் ஆனா 1 வருஷம் தான் ஜெயில், அவனை 5 வருஷம் வந்து எப்படியும் ஜெயில நீங்க வச்சிடலாம்னு சொல்லி ஒரு நீதிபதி வருத்தப்பட்டார் பாருங்க தேனப்பன். அதுவும் அற்புதமான ஒரு அப்துல் ரவுஃப் இலங்கை தமிழர்களுக்காக முதலில் தீ குளித்த ஒரு இஸ்லாம் நண்பர். அவருடைய பேரில் வந்து அவர் காத்தார் பாருங்க இன்ஸ்பெக்டர், அந்த இடமெல்லாம் வந்து விக்ரம் சார் சொன்ன மாதிரி மெய் சிலிர்க்குது. இப்படி ஒரு கற்பனையை நம்ம தமிழ் தமிழ் ஏற்கனவே டானாக்காரன் பண்ணியிருக்காரு, இதுலையும் வந்து ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு. அனைவருமே பாராட்டுக்குரியவர்கள். உதவி இயக்குனர் வெற்றிமாறன் காட்சியத்திற்காக இனிமே யாரும் அதிகமா காத்திருக்காதீங்க, இங்க அவர் அவைலபிளா இருக்காரு. இது வந்து என்னுடைய முதல் படம். நான் வெற்றிமாறன் படம். இது வந்து டானாக்காரன் தமிழுடைய வாழ்க்கையில நடந்த நிஜ கதை. ஸோ வந்து இந்த நிஜ கதையை நாங்கள் ஸ்க்ரீன் பிளேவாக பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய மெனக்கடல் இல்லை, சில புனைவுகள் இருந்துச்சு. அந்த புனைவோடு சிறப்பாக பண்ணிட்டோம். இது பார்வையாளருக்கு எப்படி கடத்துறதுன்றது ஒரு பெரிய சிக்கல் தான். ஏன்னா நிஜ கதைகள் எப்போதும் வந்து ரொம்ப சொன்ன மாதிரி சோகமான எண்டிங்கில் போய் முடியும் அப்படின்றது. பட் ஏன்னா இது வந்து ஒரு பாசிட்டிவ் தேவைப்படுது, நம்பிக்கை தேவைப்படுது, வாழ்க்கை மேலே இருக்க நம்பிக்கை தேவைப்படுது. எல்லாருக்குமே அந்த நம்பிக்கை வரணுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் அந்த நிஜ கதையில் இருந்த மனிதர்கள் வந்து எங்கே இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு அந்த இந்த மாதிரி கோரமான எண்டிங் வேண்டாம், இவங்க நிஜமாக இருந்தால் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்றதா இது. எல்லாரும் வந்து சிறப்பாக பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தோட நடிகர்கள், இந்த நடிகர்கள் நான் வந்து ஒருத்தரையும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டாம், இது மொத்தமாக நடிகர்கள் எல்லோரும் எனக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. அக்ஷய் ஆகட்டும், விக்ரமபாபு சார் ஆகட்டும், அனிஷ்மாவ் ஆகட்டும், எல்லாருமே எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. ஒரே விஷயம் மட்டும் நான் வந்து நிர்வாகிகள் இருக்கிறதா நான் சொல்கிறேன். என்னவா இருக்குன்னா, ஒரு படம் சரியான நோக்கத்தோட சரியான நேர்மையோட எழுதுனா கட்டாயம் இந்த மக்களை போய் சேருன்றதை நான் நம்புறேன். அது எனக்கு இங்கே கண்கூடாக பார்த்துருக்கேன். இன்னைக்கு எல்லாம் தேட்டரில் வந்து கூட்டமாக ஃபேமிலிஸ் வராங்க, இளைஞர்கள் வராங்க. இதை பார்க்கும்போது என்னவா இருக்குன்னா, கட்டாயம் நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மாதிரி வேற பெரிய ஆடியன்ஸ்னாவே இல்லை, அவ்வளோ சிறப்பாக பார்க்குறாங்க. நம்ம வந்து சொல்ல வேண்டிய விதமும் எடுத்துக்கப்பட வேண்டிய கதையும் கருவம் ரொம்ப முக்கியம் நான் பார்க்குறேன். அது இங்கே நடந்திருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்கள் முன்னாடி வந்து பேசுறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசுகிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நான் இந்த படத்தை நான் செல்லுமணி சார் நான் முதல்ல ரிலீஸ்க்கு முன்னாடியே பார்த்த உடனே ரொம்ப நேரம் தேட்டர் விட்டு போகும் மனசு வரல. ஏன்னா ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துச்சு. தம்பி சொன்ன மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு உணர்வு மிக்க ஒரு திரை. அந்த ஒரு கதைக்களம் வந்து ரொம்ப, அதாவது ரொம்ப ஒரு முன்னு மேலே நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். உலகத்தில் ஒரு முஸ்லீம் பொண்ணும் ஒரு இந்து பையனும் எப்படி லவ் பண்ண முடியும் இன்னைக்கு காலகட்டத்தில்? எவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்கும். அது என்ன சப்டியூடா, ஒரு பொயட்டிக்கா, அந்த பிரச்சனையே வெளியே தெரியாத அளவுக்கு அந்த பிரச்சனைக்குண்டான காரணங்களை மையமாக வைத்து வெளிப்படத்தை சொன்னது உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். அதை பின்புலமாக வைத்து ஸ்கிரீன் பிளே பண்ணார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டைரக்டர் சுரேஷ் ராஜகுமாரி அவர்களை வாழ்த்துவதில் மிக மிக சந்தோஷப்படுறேன். நம்ம திரைப்பட இயக்குனர் சங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல இயக்குனர் கிடைத்திருக்கிறார். ரொம்ப வாழ்த்துக்கள் தம்பி இயக்குனர் சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவருடைய டைரக்ஷன் நல்லா இருக்கும். எந்த இடத்துல எந்த சீனி எவ்வளோ நேரம் வைக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுன்றது ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இதில் எந்த குறையும் என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு டவுட் மட்டும் இருந்தது இந்த படம் பார்க்கும்போது, இவ்வளவு நல்ல படமாக இருக்கேன், சீரியஸான விஷயமா இருக்கு, இது மக்கள்கிட்ட எப்படி எடுக்கணும். அப்புறம் செல்லுமணி சார் கூட சொன்னார்,
என்னென்ன இந்த பையன் இப்படி பண்ணியிருக்கான், ஆறு மரம் வச்சிருக்கான். அக்ஷய், நான் கேட்டேன், என்னப்பா இப்படி ஒரு பையனை 22 வயசு, ஒரு வயசுல இப்படி எப்படி நடிக்க வச்சாங்க? ஒன்றும் இல்லைண்ணே, பாட்டு கொஞ்சம் ட்ரைனிங் எல்லாம் விட்டேன். சிவகங்கையில் 1 மாதம் போய் இருந்திருக்காப்புல. பேரை சொல்லாமல், ஊரை சொல்லாமல், யார் பையனை சொல்லாமல் ஒரு வில்லேஜில் போய் அந்த வில்லேஜில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்காரர்கிட்டையும் போய் டீ போட்டு கொடுக்குறது, தரையில் படுத்து தூங்குறது, இந்த மாதிரி டோட்டல் வாழ்வியலை உணர்ந்து அதை வந்து 1 மாதம் தனியாக ட்ரைனிங் எடுத்திருக்கான் ஒரு ட்ரைனரை வச்சுட்டு. நீ திரும்பி வர வரைக்கும் லலித் பையன் அவங்களுக்கு யாரும் தெரியாது இல்லையா? இப்போவும் தெரியாது. ஸோ ஒரு டெடிக்கேஷன்ன்றது என்ன, அந்த டெடிக்கேஷனுக்கு கிடைச்ச வெற்றி தான் அக்ஷய் உங்களுக்கு. இந்த வெற்றி தொடர்ந்து இன்னும் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அதுவும் முடிய போகுது அப்படின்னா பாருங்களேன் என்ன கான்ஃபிடென்ஸ். நான் வந்து லலித் சாரோட கான்ஃபிடென்ஸை வந்து நான் ரொம்ப 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 லைக் பண்ணேன். ஏன்னா அன்றைக்கி படம் பார்த்துட்டு போன உடனே அண்ணன் இன்னும் 2-3 நாளில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒன்று பிளான் பண்ணுறேன், டைரக்டருக்கு கார் வாங்கி கொடுக்க போகிறேன் அப்படின்னு. இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை, ஓடினாதான் எல்லோரும் கார் கொடுப்பாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை மொத்தம் 45 நாட்களில் எடுத்து முடித்த இந்த இயக்குனருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறி. இதுதான் வெற்றின்றது சாதாரணமாக கிடைச்சிடாது. நம்ம பிளான் பண்ணுறது மட்டுமே இல்லை. அவர் சொன்ன மாதிரி எல்லா நடிகர்களும் ஒரு இயக்குனர் மைண்டில் என்ன வச்சிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு நடிகரும் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாவே அந்த இயக்குனர் அந்த படத்தை வெற்றி படமாக அமைச்சிடலாம். நாங்கள் எல்லாம் வெற்றி படங்களை கொடுத்தோம் ஒரு காலத்துலன்னா, எங்களை எந்த ஒரு நடிகருமே வந்து டென்ஷன் பண்ணது கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அந்த போக்கில் அவங்க வந்துட்டே இருப்பாங்க. அது வரையிலும் சினிமா நல்லா இருந்தது. அந்த மாதிரி நடிகர்கள் இப்போ கிடைச்சிருக்காங்க. விக்ரம் பிரபு, அக்ஷய் குமார், அது மட்டும் இல்லை அந்த பொண்ணு அனீஷ்மா, சூப்பர் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி பொண்ணு மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு அண்ணனா வச்சு அக்கா வீட்டுக்காரர் வர்றவன், இந்த குடிகாரப்பேன் இவ்வளோ அழகாக பண்ணுங்க, நேச்சுரலாக இருந்தது. அடுத்து எழுந்திரிச்சு நம்ம கூட ஏதோ ஒரு விமர்சனத்தில் கூட படித்தோம். வழக்கமாக வந்து இந்த அக்கா புருஷனுக்கெல்லாம் வந்து தங்கச்சியை ரேப் பண்ணுறாங்க. அதெல்லாம் நேர்மையான ஒரு அண்ணன். அவனுடைய எமோஷன், அவனுடைய வயசுக்கு அவ்வளோதான். பேரரசு படத்தை பண்ணியிருந்தேன் எப்படி இருக்குன்னா, அப்புறம் விக்ரம் பிரபுவை பற்றி சொல்லணும்னா வந்து அது எக்ஸ்ட்ராடனரியா ரொம்ப சட்டில். சிவாஜி சாருக்கு நேர் மாறாக நடிச்சிருக்கான். அவர் ஸ்டைலைஸ்டு ஆக்டிங்கை ஃபஸ்ட்டு கொண்டாந்து சிவாஜி சார். அவருக்கு நடக்கிறது எல்லாமே ஸ்டைலிஷ்டாக, அதை ஃபாலோ பண்ணது ரஜினி சார். பட் அந்த எல்லாத்தையும் தூக்கி போட்டு ரொம்ப இயல்பான நடிப்பு. ஒரு சாதாரண போலீஸ்காரன், ஒரு ஒரு ஹெட் கான்ஸ்டபிள் ஏட்டு இந்த கேட்டுன்றவன் எப்படி இருப்பான் அது மட்டும்தான். அதுக்கு அவருடைய மனைவியாக வர்ற கதாபாத்திரம் கூட அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹீரோயின் ஸ்டஃப்பாக இல்லாமல் ஒரு நேச்சுரல் கேஸ்டிங் இருந்தது. தம்பியாருக்கு அவர் மனமார்ந்த பாராட்டு. அப்புறம் போலீஸ்காரர் சர்வ சுந்தரான சொன்ன மாதிரி, ஏன்னா ஒரு முஸ்லீம் கைதி என்ன துப்பாக்கியில் லோடு பண்ணிட்டு போகணுன்னு சட்டத்தில் ஏதாச்சும் இடம் இருக்காங்க. அது வந்து அது சாதாரண விஷயம் அல்ல. அது வந்து உணர்வு அப்படி வந்து பாதிக்கக்கூடிய ஒரு எவ்வளவு இஸ்லாமியர்கள்னா அவ்வளோ ஒரு கேவலமானவர்களாக நம்ம நீங்கள் ஏன்டா முடிவு பண்ணுறீங்கன்றதை அவர் தூக்கி போட்டு இந்த சட்டையில் இந்த பேரை பற்றியாடா எனக்கு யாருக்கும் தெரியுமான்னு அவர் சொன்னார். தமிழுக்காக உயர்ந்திருக்கிறவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப டச்சபிள். நிறைய விஷயம் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் மெய் மறந்த இடம் வந்து இந்த பொண்ணு அந்த இந்த பஸ்ஸு கரையில் இல்லை, அது வந்து நான் அது பொழைச்சாதான் நல்லா இருக்கும், என்னடா இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறதுக்குள்ளே பொழைக்க வச்சிட்டேன். அது எதுக்குன்னா அது ஒரு ஆன்டி கிளைமேக்ஸ். படம் பார்த்துட்டு வரவங்க இவ்வளவு கஷ்டங்களை இவ்வளவு வேதனைகளையும் தாங்கின ஒருத்தனுக்கு ஒரு 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 எதிர்காலம் இருக்குன்றதை அது காட்டினா தான் பாசிட்டிவிட்டி வந்து சமுதாயத்துக்கு நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு வரும். அக்ஷய், யூ ஹவ் டன் a very great job. இந்த வெற்றி உனக்கு வந்து உறுதுணையாக இருக்கணுமே தவிர இது வந்து இதில் ஏறிடக்கூடாது.
புரியுதா வெற்றி? ஏன்னா இனிமேல் உன்னை மேலே வந்து நிறைய சவாரி பண்ணுறதுக்கு நிறைய தயாரிப்பாளர்கள் ரெடியாக இருப்பாங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த படம் வந்து ரொம்ப அழகாக கண் கலங்க வச்சு ரொம்ப பிரமாதமாக அது வந்து முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. அவ்வளவு அருமையாக இருந்தது. எல்லாமே பாசிட்டிவ். அந்த ஜட்ஜு ரொம்ப அழகாக சொல்லிட்டாரு. எல்லாம் அந்த பையன் அந்த விக்ரம் பிரபுவோட அந்த கேரக்டர் எல்லாம் அவ்வளவு கச்சிதமாக இருந்து அதுக்கப்புறம் வலுக்கட்டாயமாக நீங்கள் வந்து வேற ஒரு இது சோகத்தை நோக்கி கொண்டு போகிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஆதங்கப்பட்டேன், ரொம்ப கோவப்பட்டேன். உண்மையிலே நான் அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அந்த பஸ்ஸுக்கு இடையில் அந்த பொண்ணை காமிச்சிருக்காங்க. படம் முழுக்க நான் பாசிட்டிவ் நோட்டில் தான் எடுத்திருக்கேன். எண்ட்லேயும் நான் பாசிட்டிவ் நோட் தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசியாக அந்த இதை முடிச்சுங்க பாருங்க. பாசிட்டிவான ஒரு படம் பார்த்து நம்மளால அழ முடியுமான்னா இந்த படத்தினால அழ வைக்க முடியுது. விக்ரம் பிரபு காலரை உயர்த்தி சொல்லலாம். நான் சிவாஜி கணேசன் அவருடைய பேரன். தம்பி வந்து விசாரணை படத்தில் ஒர்க் பண்ற காலத்துலேருந்து எனக்கு ரொம்ப அறிமுகம். விசாரணை, விடுதலை 1, 2 நடிக்கிறப்பெல்லாம் நான் அவர்கிட்ட கேட்டுட்டே இருப்பேன். இவரு தான் போஸ்ட் ப்ரொடக்ஷன் பார்ப்பார். எனக்கு வந்து டப்பிங் இவர் தான் எடுப்பாரு. எப்போ படம் பண்ண போகிறேன் சுரேஷ், எப்போ படம் பண்ண போகிறேன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். ரொம்ப சிறப்பாக கொஞ்சம் தாமதமாய் பண்ணியிருந்தா கூட அருமையாக பண்ணியிருக்காரு. தமிழுடைய கற்பனையை வந்து செல்லுலாய்க்கு ரொம்ப அழகாக கொண்டு வந்துருக்கீங்க. ஓ நிஜம், இது ஒரு இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரி தான். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த பையன் ஒரு ஹீரோ ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. விக்ரம் பிரபு சாருக்கு விக்ரமன் சார் சொன்ன மாதிரி இந்த வருட இறுதி வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. ஒரு சராசரி கதையை எதையுமே சிந்திக்காம ஒரு வேற ஒரு சிந்தனையோட அந்த கதையை செதுக்கி இருக்கிற இயக்குனர் நம்ம சுரேஷ் ராஜகுமாரிக்கு என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்களும். தமிழ்நாடு படத்துல வந்து தான் பையனை ஹீரோ ஆக்குறதுக்கு நிறைய படம் பண்றாங்க. சின்ன படம் நிறைய பேர் அதை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் படத்துலயே புஷ்டா அறிமுகமாக ஓப்பனிங் சாங் கூத்து விடுறது, ஏன்னா அவங்கள பாராட்டி ஒரு குரூப்ஸ் ஆடுறது. இப்போ நிறைய படம் பார்க்குறோம். அது எல்லாமே படம் பார்த்து எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தை வந்து ரசிப்பாங்க. என் பையன் இதே மாதிரி ஆடுறான், என் பையன் அஜித் மாதிரி போயிட்டான், குடும்பத்தை ரசிச்சு போயிடும். அதை பிடிக்கும். ஆனால் அஜித் சார் தான் முதல்ல நல்ல திரைப்படம், நல்ல திரைப்படத்துல கையை இருக்கணும். அப்படி கரெக்டாக ஒரு சினிமாவை புரிஞ்சுட்டு ஒரு சினிமா ஆரோக்கியமான சினிமா இருக்கும் அப்படின்றத முதல்ல ரவி சாருக்கு முதல்ல பாராட்டு. பிள்ளை பக்கத்தில் அவங்க முதல் பண்ணிடுறாங்க. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா பேச முடியல, ஒரு மாதிரி உரைஞ்சிருக்கேன். ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு படம் ரொம்ப அழகான ஒரு கிடைக்கின்ற படம். குறிப்பாக வந்து மத நல்லிணக்கத்துக்காக ரொம்ப அழகான இடங்கள் வந்து முஸ்லீமை வந்து நீங்கள் எதிரியாக பார்க்காதீங்கன்றதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. புரிசுத்தார் சன்னு அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு. விக்ரம் பிரபு எனக்கு தெரிஞ்சு அந்த டெய்லர் மேல இந்த மேல் வந்து ஏறாப்டர் போலீஸ் உட்காந்து விக்ரம் பிரபு தான் ஆகுன்ற மாதிரி கம்பீரமா இருந்தார். எப்படி அவங்க தாத்தா வந்து அந்த காலத்துல வந்து தங்கப்பதக்கத்துல எஸ்பி சௌத்ரியா வருவாரு, அதுக்கப்புறம் ரஜினி சார் வந்து அலெக்ஸ் மாண்டினா வருவாரு. இப்போ சமீப வருஷமா பார்த்தீங்கன்னா விக்ரம் பிரபு தான் இந்த மாதிரி கேரக்டர் அதிகமாக கொண்டாரு. ரொம்ப அழகாக பண்ணிருக்காரு இந்த படத்துல. எஸ்பி இந்த படத்தை வந்து அந்த போலீஸுக்கே விரைப்பு எல்லாம் ரொம்ப அவங்களுக்காக அவங்க இறக்கப்பட்டது எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. ஒரு சீன் வந்தாலும் தேனப்பன் கூட மிரட்டிட்டாங்க. ரொம்ப நல்ல படம். இந்த படத்துக்கு நிச்சயமாக ஒரு தேசிய விருது கிடைக்கணும்னு நான் சொல்றேன். பொதுவாக தமிழ்ல கதை எழுதுவோம், தமிழே கதை எழுதலாம். அக்ஷர சுத்தமா ஒரு அக்மார் நல்ல கதையை ரொம்ப அழகா அவர் எழுதியிருக்காரு. நம்ம தமிழர்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்காரு. 2025 கடைசியில் 2026 ரொம்ப மகிழ்ச்சியா போனதுக்கு நம்ம இயக்குநர்கள் சொல்றது அதை ரொம்ப பாராட்ட வேண்டியது. ஒன்று அந்த பொண்ணு
அந்த சிரிப்பு வந்து நம்மளுக்கு இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அந்த சிரிப்பு நம்ம மனசுல இருக்கு. அப்படி ஒரு 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 அழகான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நடிப்பு கொடுத்த அந்த பெண். மற்ற கேரக்டர்ஸ் அந்த ரொம்ப முக்கியமா நம்ம அக்ஷய்குமார் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ். இது தம்பி உங்களுக்கு முதல் படமா? இந்த முதல் படம்ங்கிறதே தெரியாத அளவுக்கு அவ்வளவு ஒரு பிரமிப்பான ஒரு ஒரு ஆக்டிங்கை வந்து கொடுத்துருந்தாரு. ஹிந்தியில் அக்ஷய்குமார் அதிகமான சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு. அதே அளவுக்கு சம்பளத்துக்கு கூடிய சீக்கிரம் நீங்களும் வாங்குவீங்க. அக்ஷய்குமார் மொத்த டீமுக்கும் இயக்குனர் சங்கம் சார்பாகவும், தலைவர் அவர்கள் சார்பாகவும், விக்ரம் சார் அவர்கள் சார்பாகவும், உறுப்பினர்கள் அத்தனை பேர் சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்த புத்தாண்டில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆர்ட் டைரக்ஷன் அந்த காலகட்டத்தை வந்து பிரதிபலிக்கிற மாதிரி அந்த செல்போன்லேருந்து எல்லாத்தையும் ரொம்ப அழகாக வந்து வடிவமைச்சிருந்தாரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த கதையை வந்து ஒளிப்பதிவு மூலமாக அதனுடைய ஃபீல் கெடாமல், அதனுடைய சுற்றுச்சூழல் கெடாமல் கொடுக்கறதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சவால். அதை வந்து ஒளிப்பதிவாளர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாரு. அந்த உதவி இயக்குநர்கள் அந்த டீம் பட்டிருக்கிற கஷ்டம் வந்து நமக்கு நல்லாவே தெரியுது. எவ்வளவு தூரம் நம்ம இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் இவங்க எல்லாம் எவ்வளவு தூரம் பாடுபட்டிருந்தா இப்படி ஒரு அழகான ஒரு படத்தை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி